வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ளை இன் பிசிக்ஸ். இந்த வீடியோவில் வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் விவிஎம் தேர்வு என்றால் என்ன என பார்ப்போம் வாருங்கள். வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் என்பது ஒரு இந்திய மாணவர்களுக்கான ஒரு தேசிய அளவிலான அறிவியல் திறன் தேர்வு ஆகும். இந்த தேர்வு மூலம் மாணவர்களிடம் அறிவியல் ஆர்வம், கண்டுபிடிப்பு சிந்தனை, இந்திய விஞ்ஞான வரலாறு பற்றிய அறிவு ஆகியவற்றை வளர்ப்பதே இதன் நோக்கமாகும். யாரெல்லாம் இந்த தேர்வினை எழுதலாம்? பொதுவாக சிபிஎஸ்இ, ஸ்டேட் போர்டு, ஐசிஎஸ்இ போன்ற பாடத்திட்டத்தில் 6 முதல் 11ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டில் பயின்று வரும் மாணவர்கள் இத்தேர்வினை எழுதலாம். வித்யார்த்தி விஞ்ஞான் மந்தன் அப்படிங்கிற இந்த தேர்வானது முதல் முறையாக கேரளாவில் சாஸ்திர பிரதிபா எக்ஸாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க, கான்டெஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்த பிறகு கே வாசு அப்படிங்கிறவரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்க டைரக்டரா இருந்து இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் இந்திய விஞ்ஞானிகளுடைய சாதனைகளையும் இளைய தலைமுறைகளுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அதுல என்ன பண்றாருன்னா, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து துறைகளை சார்ந்த விஞ்ஞானிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிறார். இஸ்ரோ, சிஎஸ்ஐஆர், ஐஐஏ, ஐசார், இது மாதிரியான ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ஐஏஎஸ்சி, டிஆர்டிஓ, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ், இது மாதிரி என்னென்ன அரசு துறைகள் இருக்கிறதோ இந்த அரசு துறைகள், ஆராய்ச்சி துறைகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அந்த துறைகளில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளையும் இணைத்து ஒரு அமைப்பினை உருவாக்குகிறார். அந்த அமைப்பு தான் விபா என்கிற விஞ்ஞான பாரதி. சோ இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற அந்த விஞ்ஞானிகளை இணைத்து அதன் மூலமாக நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்கின்ற நம்ம குழந்தைகளுக்கு அது அறிவியல் சார்ந்த அறிவினை அடுத்த லெவலுக்கு அவர்களை வழிகாட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம அந்த தேர்வை பத்தியான சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். முக்கியமான அப்ஜெக்டிவ் நான் சொல்லிட்டேன். இந்த தேர்வுடைய இனிஷியேட்டர் நான் சொன்ன மாதிரி விபா. சோ நம்மளுக்கு சப்போர்ட்டிவா நம்ம கூட டிராவல் பண்ண 2 கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழ் இயங்குகின்ற என்சிஆர்டி, இது எல்லாத்துக்கும் தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. தென் இன்னொரு லோகோ நீங்க பாக்குறீங்க, இந்த வீல் மாதிரி இருக்கிற லோகோ என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், என்சிஎஸ்எம் சொல்லுவோம், நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் மியூசியம்ஸ். ட்ரெடிஷனல் நாலேஜுக்கும் மாடர்ன் ஏஜ், இப்ப இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி நம்ம கம்பைன் பண்ணி நம்ம கொடுக்குறோம் சப்ஜெக்ட். தென் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், குழந்தைகளுக்கு ஒரு ஒர்க் ஷாப் ரிலேட்டடான ஒரு லேர்னிங், சயின்டிபிக், அதாவது அவங்ககிட்ட இருக்கிற ஒரு அறிவியல் சார்ந்த மனப்பான்மையை வளர்ப்பது. அதே மாதிரி நம்ம we provide mentors, எக்ஸ்போஷர் விஷயம், ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற அந்த சயின்டிபிக் ஆட்டிடியூட டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு இதனுடைய ஹிஸ்டரி அண்ட் எவால்யூஷன் நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி சாஸ்திர பிரதிபம் சொல்லிட்டு தான் இந்த ஒரு கான்டெஸ்ட் கேரளாவில் 99ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது ஆரம்பிச்சு ஒரு 2011 வரைக்கும் அந்த எக்ஸாம் அப்படியே போகுது. 2011க்கு மேலதான் இந்த எக்ஸாம் விவிஎம்னு நேம் கன்வெர்ட் பண்ணி கொண்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா 2015ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த எக்ஸாமை டிஜிட்டலைஸ்டு பண்றோம். அந்த ஒரு 5 இயர்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா பேப்பர் பென் எக்ஸாம் ஷேடிங்ல நம்ம கொடுத்தோம் ஓஎம்ஆர்ல. இப்போ 2015ல இருந்து இந்த எக்ஸாம் டிஜிட்டல் பேஸ்ட் எக்ஸாமா கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, மொபைல் போன், லேப்டாப், டேப்ல அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்க வீட்ல இருந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓபன் புக் எக்ஸாம் நம்ம சொல்றோம். விவிஎம் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க கீழே இருந்து பார்க்கலாம். ஓபன் புக் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஓபன் புக் ஆன்லைன் எக்ஸாம். இதுல லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் இருந்து கிட்டத்தட்ட 2,68,000 பேர் எழுதிருக்காங்க. நான் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு 12,000 பேர் எக்ஸாம் எழுதினாங்க. இந்த முறை நம்மளுடைய டார்கெட் ஒரு 50,000 வச்சிருக்கோம். 50,000 மினிமம் நாம ரீச் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக. ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டைமிங், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த எக்ஸாம் நவம்பர்ல தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு 3-4 மந்த்ஸ் நம்மளுக்கு ஃபுல் டைம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு நினைச்சிருக்கோம். செகண்ட் லெவல் அப்படிங்கிறது ஸ்டேட் லெவல் கேம்ப். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 41 கேம்ப் இந்தியாவில் நடந்திருக்கு. இது நேஷனல்ல போற குழந்தை. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டா, இஸ்ரோ திருவனந்தபுரம், என்ஐஓடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னையில இருக்கு. ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்சிஆர்சி, சிக்ரி, இது மாதிரி பல ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்களை அந்த குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு அந்த 5 டேஸும் அவங்களுக்கு மென்டர்ஷிப் கொடுத்து இது மாதிரிலாம் இருக்கு, இது மாதிரிலாம் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அந்த ஸ்ரீஜன் இன்டர்ன்ஷிப் மூலமா கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். தேர்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த விவிஎம் எக்ஸாமுடைய எக்ஸாம் பேட்டர்ன்.
ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 11th வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் எழுத முடியும். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எதை யூஸ் பண்ணி எழுதலாம்னா மொபைல் ஆப். இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் இல்லாத எந்த வீடுமே கிடையாது, நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். சோ அப்போ ஒரு மொபைல் இருந்தா போதும் நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியா எழுதிட முடியும். எங்க எந்த இன்டர்நெட் சென்டருக்கோ எங்கேயும் போக வேண்டியது இல்லை. நம்ம வீட்டுல ஒரு செல்போன் இருந்தா போதும் இந்த எக்ஸாம் நம்ம எழுதிடலாம். செக்ஷன் ஏ செக்ஷன் பி இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெவல் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ். அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம இந்திய விஞ்ஞானிகள் நம்மளுடைய இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காக அவருக்கு எது மாதிரியான பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுக்காக ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுடைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும், அவங்க டவுன்லோட் பண்ணி அதை வந்து படிச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் சயின்டிஸ்ட். இதுல ரொம்ப முக்கியம் இதுதான், நான் ஃபர்ஸ்டே குறிப்பிட்டது மாதிரி நம்மளுடைய இந்திய விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பினை நம்ம விவிஎம் வந்து கொடுக்கும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இந்தியன் சயின்டிஸ்டுடைய பயோகிராபி லைஃப் ஹிஸ்டரி வந்து நம்ம கொடுக்குறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப 6th அவன் ஆரம்பிக்கிறான்னா 11th வரைக்கும் அவன் வரான்னு வச்சுங்களேன். அந்த 5 இயர்ஸ்ல 6 இயர்ஸ் வந்து அந்த 5 இயர்ஸ்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இந்தியன் சயின்டிஸ்ட பத்தி அவங்களுடைய ஃபுல் பயோகிராபி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிரியேட் பண்ணி தரோம். அதுதான் இங்க வந்து எக்ஸாமினுடைய ஸ்டடி மெட்டீரியலா நம்ம வந்து வச்சிருக்கோம். 40 கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வருது செக்ஷன் ஏ. செக்ஷன் பி நீங்க எடுத்தீங்கன்னா இங்க வந்து 60 கொஸ்டின்ஸ் எங்க இருந்து இருக்கும் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் நம்ம வந்து ஸ்டேட் போர்ட்ஸ் கரிக்குலம்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அந்த என்சிஆர்டி சிலபஸ் இது வந்து பாத்தீங்கன்னா காமனான விஷயம். ஸ்டேட் போர்ட்லயும் இருந்திருக்கும், என்சிஆர்டில இருக்கும், சிபிஎஸ்சிலயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கிற காமனான சில விஷயங்கள் இருக்கும். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா காற்றினுடைய அழுத்தம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். தென் லாஜிக்கல் அண்ட் ரீசனிங். லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் அப்படிங்கறது வந்து நீங்க என்எம்எம்எஸ்ல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அது மாதிரி லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது. அப்ப டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கறது வந்து செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி இதுல இருந்தா நம்ம வந்து கொடுக்குறோம். சோ இந்த இதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ல கேட்கக்கூடியது. இதுல வந்து லாங்குவேஜ் அப்படிங்கறது வந்து 14 லாங்குவேஜ்ல இப்ப இந்த எக்ஸாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஸ்டடி மெட்டீரியல் இதுதான். இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் காமனா ஒரு சயின்டிஸ்ட கொடுத்து எல்லா கிளாஸையும் படிக்க வச்சோம். இந்த வருஷம் என்ன பண்ணனா ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு சயின்டிஸ்ட நம்ம அறிமுகப்படுத்துறோம். இன்னும் நிறைய சயின்டிஸ்ட் அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு சயின்ஸ். இப்போ லாஸ்ட் இயர் வந்து 6th ல இருந்து 11th வரைக்கும் படிச்ச அந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே புக்கு ஒரே பயோகிராபி அப்படி கொடுத்தோம். இந்த முறை வந்து அந்த குழந்தைகளுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும், நாம ஒரு இன்புட் கொடுக்கணும். ரீஃபைன் பண்ணி இந்த முறை என்ன பண்ணிருக்கோம்னா 6th and 7th வந்து ICS புக் ஈஸியான லாங்குவேஜ்ல கொடுக்குறோம். அடுத்தது 8th 9th கொஞ்சம் அட்வான்ஸ்டு, அடுத்து 10th 11th இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. அதாவது ஒரு வேர்டிங்ஸ் கூட அந்த வார்த்தைகள் வந்து 6th பையன் அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அதை படிச்சுக்கிற மாதிரியான விஷயங்களை கொடுக்கணுக்காக எளிமைப்படுத்தப்பட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொடுத்துருக்கோம். இதுல லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம உமன் சயின்டிஸ்ட் இந்த வருஷம் டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா 3 சயின்டிஸ்டும் உமன் சயின்டிஸ்டா அறிமுகப்படுத்திருக்கோம். 6th 7th வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமணி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அசீமா சட்டர்ஜி, ரோகிணி கோட்போலே சொல்லிட்டு 3 சயின்டிஸ்ட். ஸோ இது டிஃபரெண்ட் டாபிக்ல அவங்களை எடுத்து அவங்கள பத்தியான பயோகிராபியை ஸ்டடி மெட்டீரியலா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ செகண்ட் லெவலுக்கு வரப்போ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து டோட்டல் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா நம்ம கொடுத்துறோம் ஆன்லைன் எக்ஸாம். செகண்ட் லெவலுக்கு வரும்போது அவன் என்ன பண்ணணும்னா லேப்ல போய் ஆக்டிவிட்டி பண்ணும். அதுக்கப்புறம் பேப்பர் பென் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஒரு வீடியோவை போடுவோம், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுல அவன் அப்சர்வ் பண்ணி அதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்து நம்ம எழுதுவோம். சோ இது மாதிரி பசில்ஸ், கிராஸ் பசில்ஸ் கொடுத்துருப்போம் சயின்ஸ் ரிலேட்டட். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸ் கொடுத்துறோம், ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துறோம். இது எல்லாமே முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோமோ அதுல இருந்தே தான் எகைன் அதனுடைய ஃபாலோ அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்தா இந்த செகண்ட் லெவலுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் கொஸ்டின்ஸ். நேஷனல் லெவல் கேம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்றோம்னா 360 டிகிரி எவாலுவேஷன் சொல்றோம். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும், கெமிஸ்ட்ரி எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கும், பயாலஜி இருக்கும், மேத்ஸ் இருக்கும், இந்தியன் கான்ட்ரிபியூஷன் டு அட்வான்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், அப்ளிகேஷன் ஓரியன்டட் ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், சயின்ஸ் கம்யூனிகேஷன், கிரியேட்டிவ். இது மாதிரி இதுக்கு பேர் வந்து 360 டிகிரி எவாலுவேஷன். இதுதான் நேஷனல் லெவல் கேம்ப்ல நடக்குது. ஸ்டேட் லெவல் கேம்புக்கு அப்புறம் நேஷனல் லெவல் கேம்ப்ல நடக்குது.
இது அவார்ட்ஸ், அதாவது லெவல் 1 ஆன்லைன் எக்ஸாமுக்கு குழந்தைக்கு என்னெல்லாம் கிடைக்கும், பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட், மெரிட் சர்டிபிகேட், ஸ்கூல் டாப்பர், டிஸ்ட்ரிக்ட் டாப்பர், நெக்ஸ்ட் லெவல் 2 ஸ்டேட் லெவல் கேம்புக்கு வரும்போது அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், கேஷ் பிரைஸ், தென் அதுக்கப்புறம் லெவல் 3 நேஷனல் லெவல் கேம்புக்கு வரும்போது அவனுக்கு என்னெல்லாம் கிடைக்கும். நேஷனல் லெவல்ல எல்லாம் வின் பண்ணீங்கன்னா 25,000, 20,000, 15,000, 10,000. ஜோன் லெவல்ல வின் பண்ணீங்கன்னா 5,000, 3,000, 2,000 கேஷ் பிரைஸ். அது இல்லாம நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டீஜன் இன்டர்ன்ஷிப் வந்து நம்மளுடைய வகுப்பறையில அறிவியலை வந்து எப்படி பொம்மைகள் மூலமா, ஒரு டாய்ஸ் மூலமா எப்படி சயின்ஸ் கான்செப்ட கொண்டு போறது, இதுக்கு 3 நாள் ஒர்க் ஷாப் இந்த IASF குள்ள நடக்கும். அப்ப இந்த IASF அப்படிங்கிற ஒரு பேனருக்கு கீழே மோர் தேன் 30 ப்ரோக்ராம்ஸ் வந்து அங்க நடக்கும். அனைத்து விதமான மக்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு இடம். இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. இந்த வருஷம் புதுசா நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம்னா VVM அலுமினி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ்ல வந்து VVM எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் IIT, ISAR, IIST, IIA, IISc இது மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகள் என்ன கேக்குறாங்கன்னா, நான் VVM மூலமா தான் இது மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தேன், நான் ஏதாவது VVMக்கு கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுனால இப்ப இந்த VVM's அலுமினி போர்ட்டல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா மென்டரா மாறுறாங்க. நான் படிக்கிற ISAR பத்தி நான் உனக்கு சொல்லி தர போறேன், நான் படிச்சுட்டு இருக்கிற IITs பத்தி உனக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் IIT காந்திநகர்ல படிச்சுட்டு இருக்காரு. அவரு ஆன்லைன்ல வந்து என்ன பண்றாருன்னா, யாருக்கெல்லாம் IIT காந்திநகர், காந்திநகர்ல இப்படி எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதுல இது மாதிரி லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அவரு அங்க இருக்கிற போட்டோஸை கேப்சர் பண்ணி நம்ம குழந்தைகளுக்கு ட்ரெயின் அப் பண்றாரு. வெப்சைட் அட்ரஸ் நீங்க vvm.org.in சொல்லிட்டு இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸாமுக்கு எப்படி சார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது? ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி. கேட்டகரி 1 வந்து ஸ்கூல் மூலமா ரிஜிஸ்டர் பண்றது, இன்னொன்னு இண்டிவிஜுவலா ரிஜிஸ்டர் பண்றது. சார் இப்ப என் பையன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறான், நான் அந்த ஸ்கூல் இன்ட்ரெஸ்டடா இல்ல, என் பையன் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம். சரி, எங்க தெருவுல ஒரு 20 குழந்தை இருக்கிறாங்க, இந்த 20 குழந்தைகளை நான் வந்து மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தாராளமா நீங்க செய்யலாம். சோ இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, இந்த எக்ஸாமுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 rupees. இந்த 200 ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூல் மூலமா ரிஜிஸ்டர் பண்ணா அந்த குழந்தை 170 ரூபாய் இது பண்ணா போது. இந்த 30 ரூபாய் எதுக்காகனா, அந்த ஸ்கூல் வந்து அந்த எக்ஸாம் நடத்துறதுக்காக நீங்க வந்து எடுத்துக்கலாம் சொல்றாங்க. ஸ்கூல்ஸ்க்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க ஸ்கூல்ல 2000 பேர் இருக்காங்க, எல்லாருடைய டேட்டாவை எங்களால அப்லோட் பண்ண முடியல, ஆனா எங்க ஸ்கூல்ல நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்னா, பையனுக்கு வந்து கொடுத்துட்டு அவனை இண்டிவிஜுவலா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் நேமை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ண உடனே இவங்க ஸ்கூலுக்கு ஒரு கோடு இருக்கும், இந்த கோடை அந்த பையனுக்கு கொடுத்துட்டா இவன் இண்டிவிஜுவலா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த கோடை போட்டானே இவன் நேரா இந்த ஸ்கூல்ல வந்து உட்காந்துருக்கும். அவங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அவங்களுக்கு ஸ்கூல் இதுலயே டேஷ்போர்ட்ல வந்துடும். ஸ்டூடெண்ட் கொடுத்துறாங்க அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை. அவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்களுக்கு வந்து மார்க் எக்ஸாம் நடத்துவோம், மாடல் எக்ஸாமினேஷன். எக்ஸாமுக்கு முன்னாடியே அது எப்படி ஆப் இருக்கும், எப்படி அவன் மெயின் எக்ஸாம் எழுதணும், இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்து மாடல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு எக்ஸாம் வந்து நம்ம அவங்களுக்கு முன்னாடியே நடத்தி காட்டுவோம். தமிழ்ல அவன் அப்ளை பண்ணா தமிழ்லயே அவனுக்கு கொஸ்டின் மாடல் எக்ஸாம்லாம் வரும். அது எக்ஸாம் முன்னாடி 5 அல்லது 6 மாடல் எக்ஸாம் அவன் வீட்டுல உட்காந்து எழுதி பார்த்துருவான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி. தென் மெயின் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 90 minutes 90 நிமிஷம் வந்து இந்த எக்ஸாம் இருக்கும். அவன் வந்து வீட்ல இருந்தே தான் எக்ஸாம் எழுத போறான். அவன் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு திரும்பி அவன் போய் போடுறதுலாம் இருக்காது. அவன் பார்த்தே ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதினாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் 90 minutesல 100 கொஸ்டின் அவனால என்ன பண்ண முடியாதுங்க, சர்ச் பண்ணி எழுதுறதுக்கெல்லாம் டைம் பத்தாது. அப்ப 90 minutesல 100 கொஸ்டின்ஸ் அவன் வந்து எக்ஸாம் எழுதணும். தேர்வு கால அட்டவணை மற்றும் பாஸ்கரா ஸ்காலர்ஷிப் விவரம். மேலும் தாங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு Mr. S.P. Rajendran TN State Coordinator, VVM 9790099498. Mr. G. Kannabiran South Zone Coordinator, VVM 99424677764. Dr. M. Selvam Principal Diet Namakkal 94435756885. Dr. P. Arulanandam STEM Expert Ambassador, VVM 99423155615.
All the best. Our sincere thanks to Diet Namakkal and Rotary Club in Namakkal Poultry Town.